இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டவர் உங்களோடு பேசும் வார்த்தை ஏசாயா 46 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அப்பமே நான் உங்களை ஏந்திட்டேன் அப்படிங்கிறார். நீங்க கர்ப்பத்துல உருவாகும் போதே ஆண்டுடைய கரம் உங்களை தாங்கி, ஆண்டுடைய கரம் உங்களை கைகளுக்குள்ள ஏந்தி உங்களை முற்றிலுமாய் பாதுகாக்க ஆரம்பித்து விட்டார். உங்களை பாதுகாத்ததுனாலதான் இன்று வரைக்கும் நீங்க கீழே விழாம நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. எப்படி உன்னை தாங்கி உன்னை ஏந்தினோ அதே போல முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் அப்படிங்கிறாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. உங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கொண்டு முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்க வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்றார், நான் உங்க கூட இருந்து உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் நான் உங்களை சுமப்பேன், இனிமேலும் நான் தப்பு வைப்பேன். நீங்க பாரங்களையும் வருத்தங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சுமந்து இளைத்து போனீர்களோ, இயேசு சுவாமி சொல்றாரு, நான் உன்னை சுமந்து கொள்ளுகிறேன் மகனே மகளே, நான் உங்களை தப்புவிப்பேன் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனையில் நீங்க இருந்தாலும் கவலைப்படாதுங்க. எந்த பாரங்கள் உங்களுக்கு சுமையா இருந்தாலும் கவலைப்படாதுங்க. அவர் உங்களை தப்புவிப்பேன் அப்படிங்கிறாரு. தப்புவித்து உங்களை ஏந்தி உங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க கீழே விழும்போது அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். பிரியமானவர்களே, யாருமே இல்லைன்னு கவலைப்படாதுங்க. உங்களை தாங்கி பிடிக்கிற இயேசு இருக்கிறார். தொழில்ல பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, நீங்க இந்த பிரச்சனை நிமித்தமா கீழே விழும் பொழுது அவர் சொல்றார், நான் உன்னை ஏந்துகிறேன், நான் உன்னை தாங்குகிறேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் அப்படிங்கிறாருங்க. ஆண்டவர் உங்களை வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. உங்களை தாங்க, உங்களை ஏந்த, உங்களை தப்பி வைக்க இயேசு இருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவரை சோர்ந்து போய் இருந்தார்களோ அத்தனை பேரோடு அந்த வார்த்தைகளை மூலமாய் நீர் பேசிவிட்டதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி தப்புவித்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.